நம்ம விஜய் சாருடைய அரசியல் வருகைக்கு அச்சாரமாக பார்க்கப்படும் ஜனநாயகன் படம் பல மாத கால சட்ட போராட்டங்களுக்கு பிறகு ஒரு வழியாக திரைக்கு வர பச்சை கொடி காட்டப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டது. திரை உலகமே வியந்து பார்க்கும் வகையில சென்சார் போர்டுடைய கடும் நிபந்தனைகளை தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனைவருமே எதிர்பார்த்தாங்க. மத உணர்வுகளை புண்படுத்துவதாக எழுந்த புகார்கள், படத்தின் சில வசனங்களுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்குகள் அப்படின்னு ஜனநாயகன் சந்தித்த முட்டுக்கட்டைகள் சாதாரணமானதல்ல. ஆனால் நீதிமன்ற தெளிவான உத்தரவுக்கு பிறகு தணிக்கை குழு இந்த படத்திற்கு UBA சான்றிதழ் வழங்குறாங்க அப்படின்னு அனைவராலுமே எதிர்பார்க்கப்பட்டது. இன்று இந்த வழக்கு மீண்டுமே தொடரப்பட்டது. அதாவது 27ஆம் தேதியான இன்று இந்த படத்திற்கு கண்டிப்பாக நீதி கிடைத்துவிடும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒட்டுமொத்த தளபதி ரசிகர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தற்போது வெளியாகி இருக்கு. அதாவது இந்த படத்திற்கு உடனடியாக சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் அப்படின்ற தனி நீதிபதியுடைய உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்களா. அதே போல தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்வதற்கான அவகாசமுமே வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்லாமல் ஜனநாயகன் திரைப்படத்தை மீண்டும் தனி நீதிபதி விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுமே பிறப்பிச்சிருக்காங்க. இதனால ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆவதில் மீண்டுமே சிக்கல் நீடிச்சிருக்கு. அதாவது இன்று தீர்ப்பு வந்துவிடும், பிப்ரவரி 6ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படின்னு கணக்கு போட்டு வைத்திருந்த ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. சோ கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நேரடியாக OTTல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாம் செய்திகள் வெளியாகுது. ஆனால் தற்போதைய தகவலின்படி படம் கண்டிப்பாக திரையரங்குகள் ரிலீஸ் ஆகும். அதற்கு வெயிட்டான சம்பவம் ஏதாவது ஒன்று செய்தி ஆக வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடன் பல முக்கிய பிரபலங்களுமே கை கோர்த்திருக்காங்க. அதாவது ஜனநாயகன் திரைப்படத்துடைய இந்த பிரச்சனைக்கு தமிழ் சினிமாவில் உள்ள டாப் பிரபலங்கள் பல பேருமே தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து போராடவுமே இருக்காங்களா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.